வணக்கம். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஜாக்லினுக்கும் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா ராயனுக்கும் என்ன ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஜாக்லினோட பிரச்சனையாவே இல்லைன்னா கூட சௌந்தர்யா ராயன் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் வாண்டடா வந்து ஆஜராகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரா சொம்படிக்கிறாங்க. அதாவது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வந்து சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். அதற்கான ஒரு பதில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவா கேங், அதான் கோவா கேங்னா முதல்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு 5வது ஆளா ரஞ்சித் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குள்ள ஒரு கான்வர்சேஷன். அதில் ஜெஃப்ரி மட்டும் இல்லை, ஏன்னா அவர் கேப்டனாக இருக்கிறதுனால. அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, இந்த வாட்டி சௌந்தர்யாவை எதுக்கு தெரியுமா நாமினேஷனில் கொண்டு வந்தாங்க. முத்துக்குமரன் ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் உள்ளார கொண்டு வந்துட்டா இப்போ சௌந்தர்யாவோட ஓட்டு வந்து சௌந்தர்யா இல்லைன்னா ஒன்று ஜாக்லினுக்கு போகும், அதாவது எனக்கு போகும், இல்லைனா ரயனுக்கு போகும். அப்படி ஜெஃப்ரி நாமினேஷனில் இருந்தால் ஜெஃப்ரிக்கும் போயிருந்திருக்கும். இப்போ சௌந்தர்யாவை நாமினேஷனில் கொண்டு வரதுக்கு மூலமாக அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிறதெல்லாம் தடுக்கிறாங்க. அது மூலமாக நம்ம குரூப்லேருந்து யாராச்சும் வெளில போகிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதற்காக தான் சௌந்தர்யா வந்து கடைசியில் 2 ஓட்டு வாங்கி இந்த நாமினேஷனில் வந்தாங்க. இல்லைனா அவங்க வந்திருக்கவே மாட்டா. இதை அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா ஓட்டிங்னு வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனும் சௌந்தர்யா தான் முதல் பிளேஸில் இருக்காங்க, டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, முத்துக்குமரன் டாப் பொசிஷனில் இருக்கார், அது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்த அம்மாவுக்கு ஒழுகுற ஓட்டு காசு கொடுத்து ஒழுகுற ஓட்டு இல்லைன்னா இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஓட்டு கண்ணாயிர மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த அம்மா வந்து காசு கொடுத்து வாங்குற ஓட்டு, இதுக்கு குத்துறது பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு ஒரு குத்து வாங்கலாம், இன்னொரு பக்கம் ரயனுக்கு ஒரு குத்து வாங்கலாம். இதெல்லாம் வந்து என்னத்த சொல்கிறதுனே அப்படின்னே தெரியல. ஏன்னா இந்த அம்மா காசு கொடுத்து அங்கே வந்து உள்ளார இவ்வளோ சீனெல்லாம் போட்டு அந்த 2வது இடத்தை தாண்டி வர முடியல. இன்னும் முதல் இடத்தை எட்டி கூட பார்க்க முடியல. எப்போ முத்துக்குமரன் இல்லையோ அப்போ தான் போனப்போ பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனுக்கு வர முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா காசு கொடுத்து வாங்கின ஓட்டு இந்த அம்மா இல்லைன்னா உடனே வந்து அந்த ஜாக்லினுக்கு குத்துவாங்க, இன்னொரு பக்கம் ரயனுக்கு குத்துவாங்கன்னா இந்த பொழப்புக்கு தான்மா இந்த அளவுக்கு நீ சொம்படிச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோண வைக்குது. முத்துக்குமரன் ஓட்டு ஆக்சுவலாக வந்து காசெல்லாம் இல்லாமல் அவர் உள்ளார உள்ள கேமை பார்த்து வர ஓட்டு. ஸோ அப்படி அவர் நாமினேஷன்ல இல்லை, அவர் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ, அவருக்கு யார் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர். அதுவே நிறைய சமயங்கள்ல அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஓசி சோரெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொம்படிக்கிறத பார்த்தா என்னத்த சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவோட ஓட்டு ஜாக்லினுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.